ஹாய், வெல்கம் டு மை சேனல். உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் இதே மாதிரி நிறைய பூக்கள் பறிக்க நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற வாழைப்பழத்தூளை இனிமேல் செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். நான் ஒரு வாரம் வாழைப்பழத்தூளை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு இது கூடவே இன்னும் 2 மடங்கு தண்ணியை சேர்த்து செடிகளுக்கு கொடுக்க போகிறேன். இந்த கரைசலில் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. இதை உங்கள் செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். சூப்பராக நிறைய பூக்கள் பூக்கும். பழச்செடி, காய் செடிகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது பெரிய சைஸில் உங்களுக்கு கிடைக்கும், நிறையவும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கள் வீட்டில் இருக்கிற மல்லி, முல்லை, அப்புறமா கனகாம்பரம், நித்திய மல்லி எல்லா செடிக்கும் கொடுத்துட்ருக்கேன். மல்லி செடி பாருங்கள், நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. நான் அடியோடு வெட்டி விட்டுருந்தேன். இதெல்லாம் என்னுடைய டேபிள் ரோஸ் செடி. எங்கிட்ட ஒரு 3 கலர் இருக்குது. வெத்தலை செடிக்கும் ஊற்றியாச்சு. பால்சம் விதைகள் போட்டு வச்சுருக்கேன், டார்க் பிங்க் கலர். இது பார்த்திங்கன்னா என்னுடைய கொடி சம்பங்கி. ஃபஸ்ட் டைம் பதியம் வச்சுருந்தேன், சூப்பராக வந்திருக்கு. என்னோடய பெரிய செடியிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சு பார்க்கலான்னு வச்சேன். நான் அந்த செடியை எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு பதியம் வச்சு வருமா என்னன்னு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது கிழங்கா தான் வாங்கி வச்சுருந்தேன். எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்டேருந்து வாங்கி வச்சேன். இப்போ அவங்களுக்கு செடி இல்லை, போயிடுச்சு. அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன், வந்துருச்சு. கனகாமரப்பூ எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இன்றைக்கி. புதினா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதையும் பறிச்சிக்கலாம் இன்றைக்கி சட்னிக்கு. புதினா ஈஸியாக வளரக்கூடியது. நான் இன்றைக்கி பறிக்கிற இந்த புதினாவிலேருந்து நீளமாக இருக்கிற குச்சியை திரும்பவும் நான் பதியம் வைப்பேன். அது மாதிரி தான் ஒரு டைமும் நான் பறிக்கும்போதும் வெளியிலிருந்து வாங்கினாலையும் அந்த குச்சியை வேஸ்ட் பண்ணாமல் நான் உடனே பதியம் வச்சுடுவேன். இதுவும் ரெட் பால்சம் தான். எல்லாமே போட்ட விதையெல்லாம் முளைச்சி வந்திருக்கு. பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ புதினாவும் பூக்களும் கிடைச்சிருக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.